ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 31/5/2025 கருணியா KR 708க்கான கெஸ்ஸிங் பார்த்துக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை பார்க்க போகிறோம். அதனால் சனி டு சனி ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போலில் வந்து 411 ஃபுல் ப்ரைஸில் வந்து 671 411. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 615, அதுக்கு முந்தின ட்ரா 629 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட். ஏன் நம்ம சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் கொண்டு வரோம்னா அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணணும்பா. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி சனிக்கிழமை நம்மளுக்கு கருணியாங்கிற பேரில் வருது. நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சம்ருதிங்கிற ட்ராவலோ அதாவது பேரில் வரும். இப்படி நம்மளுக்கு அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5Dயோட +&-2 ரெண்டை கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்தலாம். இங்கே நான் வந்து 499 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 327. இதில் நம்ம எடுக்க போகிறது 5D பொறுத்த வரைக்கும் இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த ரெண்டை வந்து கூட்டணும், அப்புறம் வந்து நம்ம கழிக்கணும். இப்போ 2 + 2 = 4. அதே மாதிரி 2 - 2 = 0. 4 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 0. இப்போ இந்த 499க்கு அப்புறம் 4 0 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 430. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 0 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு A and C நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் போர்டாக கிடைக்கும்போது அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல அந்த விதத்தில் நம்மளுக்கு வந்து ஏசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ வந்து 430க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 430 ஃபுல் ப்ரைஸில் வந்து 179. நம்மளுக்கு தேவை எங்கே 7 மட்டும்தான். இதோட நம்ம +&- பண்ணிடலாம். 7 + 2 = 9. 7 - 2 = 5. 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 430க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 5. இப்போ இந்த 430க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 629. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 629 ஃபுல் ப்ரைஸ் வந்து 173. இதில் நம்மளுக்கு மறுபடியும் 7. அப்போ 7 + 2 = 9. 7 - 2 = 5. 95. போன ட்ராவும் நம்மளுக்கு 95 தான். இதுலேயும் நம்மளுக்கு 95 தான் கிடச்சிருக்கு. இந்த 629க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 5. இப்போ இந்த 629க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 615. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. மறுபடியும் ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு நண்பா. ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது நம்ம போன வாரம் பார்த்தா அதே மெத்தட் தான் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இதை ஏ போர்டு வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். வேணுண்டா எனக்கு சி போர்டு தான் தெரியுது அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 615க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. 615 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 693. இதில் நம்மளுக்கு 9 மட்டும் தான் தேவை. அப்போ 9 + 2 = 1. 9 - 2 = 7. 1 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 615க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 615க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 411. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1. மறுபடியும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பிசி.
ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் ஏன் இதை ஏ போர்டு வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியாக சி போர்டுக்கு நண்பா, அதில் நம்மளுக்கு வந்து போன ட்ரா வந்து பிசி போர்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஏ போர்டு இன்னும் வரல. ஸோ இந்த ட்ரா ஏ போர்டு வரதான் சான்சஸ் இருக்குது. அதனால தான் இதை நான் ஏ போர்டுக்கு மாற்றிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 411 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 671. இதில் நம்மளுக்கு 7 மட்டும் தான் தேவை. இதோட நம்ம 7 + 2 = 9, 7 - 2 = 5, 95 கிடச்சிருக்கு நண்பா இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 9 அல்லது 5, 9 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கணும். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணோம், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த 9 அல்லது 5 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளேருந்து வரதாக இருந்தால் நம்மளுக்கு வந்து 95 அல்லது 59. ஸோ டபுளுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 55 அல்லது 99. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முட் இப்படி எடுத்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு போன ட்ரா வந்து 411 இருக்குது. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு போன ட்ரா 411 அப்போ நம்மளுக்கு வந்து 11 வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் டபுள் வரதாக இருந்தால் நம்மளுக்கு 55 அல்லது 99க்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைட்டுன்னா நம்மளுடைய கெஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் நம்ம வந்து இந்த ட்ராவுடைய கெஸ் படி இந்த மெத்தட் நம்மளுக்கு கை கொடுத்துச்சுன்னா 9 வச்சு 900, 922, 944, 966, 988. அப்படி இல்லைட்டுன்னா 5 வச்சு வரதாக இருந்துச்சுன்னா 500, 522, 544, 566, 588 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கெஸிங்கில் நம்மளுக்கு வந்து 9-5 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 9-5 வருங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து டச் உருவாகும். ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் 55, 99 நிற்கும். அப்படி இல்லை மறுபடியும் கேம் டபுளுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒற்றைப்படையில் அடிச்சிருக்கிறதுனால இந்த தடவை நம்மளுக்கு ரெட்டைப்படை வச்சு ஒத்தை அடிக்கலாம். அப்போ நம்ம 9-5 தான் எடுப்பாங்க. ஸோ அதுதான் கணக்கு. இது கெஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கெஸிங் புரியப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, டெய்லி ஒரு நம்பர் ஏ போர்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். 9 அல்லது 5 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 31/5/2025 கருணியா KR 708க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.